ஹalleluya ஹalleluya. ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரி கூடாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹalleluya. நீங்கள் வந்தது நல்லது. உங்களுக்கு வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி போகிறதில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தையை தேவனாக இருக்கிறார். சர்வ லோகங்களை படைத்த தேவனுடைய உருவம் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையை எந்த கலப்படம் இல்லாமல் நான் கதைக்கிறது கேட்குறா கிளியராக இருக்கா? நாங்கள் இந்த பேசுகிறது தேவனுடைய வார்த்தையே கோடாக வேர்ட் இட்செல்ஃப் இஸ் காட். ஆமென். ஸோ அந்த வார்த்தையை இந்த கலப்படம் இல்லாமல் பேசும்பொழுது நாங்கள் தேவனை திட்ட தெளிவாக அவற்றை விருப்பு வெறுப்பு அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை வார்த்தை கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஏற்ற விதமாக எங்களால் வாழ்ந்திருக்க முடியும். மொத்தத்தில் அவர் எங்களை அன்பாக இருக்கிறார். அது நாங்கள் பொல்லாதாக்களாக இருக்கக்கூடிய தேவனங்கள் மீது அன்பாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து தொடங்க அப்படியே விடுவோம். எல்லாரும் எழுந்திருக்கு. ஹalleluya ஹalleluya. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஹalleluya. வழக்கமாக வாசிக்கிற வசனம் தான் மேத்யூ. இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. தேவன் எங்கே இருக்கிறார் என்றதுக்கான பதில் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு. ஹalleluya ஹalleluya. மேத்யூ 18:19. அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த பூமியில எல்லா காரியத்தையும் நடப்பிக்கலாம். அவ்வளவு சிம்பிள். என்னென்னா 2 பேர் ஒருமனப்பட்டா போதும். எதை கேட்டாலும் செய்கிறாரா? அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்து குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் செத்து பரலோகம் போக வேண்டிய இங்கே என்ன செய்யலாம்? ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் ஆண்டவர். ஏனெனில் அதுக்கு விளக்கம் சொல்ற 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. Look at the tense, present tense. இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொல்றார். 2 பேர் இயேசுவின் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடும் பொழுது உங்கள் நடுவிலே I am in the midst, உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஹalleluya. இப்படிதான் தேவன் பேசுவார். வேற விதமா தேவன் வெளிப்பட மாட்டார். இங்கேயோ பார்த்து இங்கே ஒரு வெள்ளை சுருட்ட தலைமையும் நீல கண்ணோட ஒருவர் வருவார் வெள்ளை வெட்டியோடு என்று அலைஞ்சிங்கன்னா வாழ்நாளோடு அலைஞ்சார். கடவுளை தேடி கடவுள் God is word, word is God. He says அவருடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்கே கூடியிருந்தால் அவர்கள் நடுவிலே இந்த மிஸ்ட் உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பொழுதே அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இதை நம்பினால் விசுவாசம். இதை நம்பாட்டில் அவரை காண இல்லை, வந்தது போல ஒரு அடையாளம் இல்லை, அப்படி இப்படி யோசிச்சீங்களோ நீங்கள் ஏமாந்து போவீங்க. யூ வில் பிலாங் டு ஒரு டெட் ரிலிஜன். செத்த மதத்துக்கு பின்னால போய் வாழ்க்கையில ஒரு சொல்லத்தக்க முன்னேற்றம் இருக்காது. சாதாரண மனுஷனுக்கு வர அதே வியாதி, அதே வருத்தம், அதே கவலை, அதே டிப்ரெஷன், அதே ஒப்ரெஷன், உலகத்துடைய எல்லா வார பிரச்சனையும் உங்களுக்கு வரும். ஏனென்றால் உங்களுக்கு அவரை விசுவாசிக்க தெரியாது. எல்லாருமே முடிவு எடுப்போம். இந்த வார்த்தையை நம்பும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் தகப்பனே, நீர் வார்த்தையை அனுப்பி என்னோடு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பான இயேசு கிறிஸ்துவே, நீரே ஆண்டவர். யூ ஆர் காட். ஆமென். நீ சொன்னதை நான் அப்படியே ஒரு குழந்தை பிள்ளை போல நம்புகிறேன். நீ தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே 2 or 3 கூடும் பொழுது இப்பொழுதே நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். ஹalleluya. இப்ப அவர் இருக்கிறார் என்று நம்பினால் அவர் உங்களை பார்க்கிற, நீங்கள் கதைக்கிறதை கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. நீங்கள் பிசாசின பிள்ளைகளா இருக்கும் பொழுதே தன்னுடைய ஜீவனை தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் இப்ப அவருடைய மகனாய் இருக்கிற பெரும்பாலாக ரட்சிக்கப்பட்டாங்க நம்புறேன் இருக்கிறதால உங்கள் மீது வைக்கிற அன்புக்கு அல்லவே இல்லை. டோன்ட் ஹேவ் எனி கில்ட்டி ஃபீலிங்ஸ் இன் திஸ் லைஃப். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வேர்ஸா இருக்கே he was in love with you, now is much more என்று பைபிள் சொல்றது.
அல்லேலூயா. ஒரு கையை நெஞ்சில வச்சு ஒரு கையை சொல்லுங்க. சொல்லுங்க, அன்பான இயேசு கிறிஸ்துவே, இன்றிலிருந்து என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே ஆண்டவராக இரும். நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து எனக்காகவே பாடுபட்டு நான் சாகக்கூடாது என்பதற்காக நீரே என்னுடைய மரணத்தை ருசி பார்த்து நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக நீரே எனக்காக நரகத்துக்கு போய் அங்கே பிசாசை வென்று கடைசியாக மரணத்தை வென்று பிதாவினால் உயிர்த்தெழுந்தீர் என்று உண்மையாக மெய்யாக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதை செய்தபடியாக உங்களுக்கு கன விஷயம் நடந்திருக்கு. வாங்க 2 வசனத்தை பார்த்துட்டு நாங்கள் இந்தியா ப்ரோக்ராமுக்கு போவோம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரியாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஜோன் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன். விசுவாசம் என்றா என்ன? அது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. விசுவாசம் என்றா கண்ணால காண இல்லை. ஆனால் அவர் சொல்றேன் நான் உன்னோட நிற்கிறேன், அவர் நிற்கிறார் நம்புறேன். அல்லது அவர் சொல்றேன் நான் உனக்கு தந்துட்டேன், நான் சொல்றேன் ஐ காட் இட். இப்போ நான் சொல்றேன் உனக்கு நான் நித்திய ஜீவனை தர வந்தேன், தந்துட்டேன். கண்ணால பார்க்கல, ஐ டோன்ட் ஃபீல் இட், வந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லை. பட் பிகாஸ் ஹி செட் ஆன் த பைபிள் ஐ பிலீவ் இட். அதுதான் ஃபெய்த். ஃபெய்த் என்றது இந்த ஐபேட கையில் வச்சிருக்காங்க. ஃபெய்த் தேவையில்லை, எல்லாம் தொட்டுட்டேன். தொட்டால் ஃபெய்த் இல்லை. தொடாமல் காணாமல் 5 சென்சஸ்க்கு புரியாமல் we believe. அதுதான் ஃபெய்த். அது ஒன்று தான் தேவனுக்கு பிரியம். நீங்கள் இதில் எல்லாம் கூட்டி துடைக்கலாம், விழுந்து முழங்கால அஞ்சு மிச்சம் மட்டும் நடந்து போகலாம், அல்லேலூயா ஆமென் என்று சொல்லலாம், பைபிளில் கமக்கெட்டு வச்சு கொண்டு பிரைஸ் லோட் 1000 சொல்லலாம். ஒரு பிரயோசனம் இல்லை. அவர் விரும்புகிற ஒன்றே ஒன்று தான் ஃபெய்த். அது வசனம் சொல்லுது. That's it. He said I give it to you. I said I got it. அதான் ஃபெய்த். பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறோம். எவனோ பிளாங்க் ஆறாம் இருக்கிறது. இது இஸ் நாட் ஜேசு மரிச்சது கிறிஸ்தவனுக்கு இல்லை, இல்லை உலகத்தில் வந்து இல்லை. எவனோண்டா பிளாங்க். எவனோ அவன் கெட்டு போகாமல், ஜேசுவன் வந்தார், யூ ஷுடன்ட் பெரிஷ், யூ ஷுடன்ட் டிஸ்ட்ராய். நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும். எல்லாம் சொல்லுங்க நித்திய ஜீவன். சொல்லுங்க நித்திய ஜீவன். சொல்லுங்க எட்டர்னல் லைஃப். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் வந்திருக்கிறீங்க. ஒரு பெர்மனண்டா வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ட்டை நான் உங்களுக்கு தாரேன். இந்த வசனத்தை இந்த ஒரு சொல்ல பிடிச்சிங்கன்னாலே காணும், உங்களோட வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று வியாதி வருத்தம் எதுவுமே கிட்ட வராமல் எப்பவும் சிரிச்சபடி யூ கேன் ஹேவ் எ வண்டர்ஃபுல் லைஃப். இந்த ஒரு சொல்லு எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்ன? மரணம் அடிக்க முடியாத, வியாதி வருத்தம் மேற்கொள்ள முடியாத, உலகத்தின் என்ன விஷமோ என்னவோ உங்களை அழிக்கப்பட முடியாத படிக்கு எட்டர்னல் லைஃப் என்றா நித்தியமாய் இருக்கிற ஒரு உயிர். அந்த உயிரை உலகத்தில் எதுவுமே அழிக்க முடியாது. அதுதான் இயேசு உங்களுக்கு தர வந்த தந்துட்டார். ரைட். என்ன சொல்ற? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்களே இல்லை, உலகத்தில் மீன் முஸ்லீமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், he can be anybody. அவர்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார் இயேசுவின் நாமத்தினால். இதான் குட் நியூஸ். கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைமில் நீங்கள் அறிய வேண்டிய குட் நியூஸ் இதுதான். he loved you. அது ரொம்ப பொல்லாதாக்கில் இருக்கைக்கு அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்க, இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறார். நீங்கள் எப்ப கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவர் என்று வாய்விட்டு சொன்னீங்க பாருங்க, அவற்றை உயிர் தெழுதலை விசுவாசிச்சீங்க பாருங்க, அந்த செக்கனை உங்களுக்குள் அவர் இயேசுவின் டைப் God kind of life, இயேசுவிடம் இருந்த அதே உயிர் உங்களுக்குள்ள வந்துட்டார்.
வந்துட்டுதுன்றதை கண்ணால காணையில வந்த உடம்புலாம் சிரிக்கையில் ஐ ஃபெல்ட் இட் அந்த ஃபீலிங்ஸில் போனான்னா நம்பாதீங்க. மேட்டர் ஆஃப் டைம் விட்டுட்டு ஓடிடுவான். பட் த வேர்ட் ஆஃப் கோட்ல வந்து நிற்பானேனா அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். சதா காலங்களில் கரிவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிச்சபடி, எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்தோட, எப்போ பார்த்தாலும் சுகபலத்தோட இருப்பான்டா அவனோட வசனத்தை நம்புறான். ஃபீலிங்ஸ்ல இல்லை. எனக்கு ஃபீலிங்ஸ்ல கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவி உன் தேவனாய் இருக்கிறபடியா நீ இப்பொழுதே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ரைட் நவ் யூ ஆர் த God of living temple of living God. இப்பொழுது ரைட் நவ். அதுக்கு எந்த வித 5 senses புரியாது. பட் ஐ பிலீவ் God is inside me because the word of God says so. அவ்வளவுதான் faith. இப்ப பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. வேதம் தான் God. The word தான் God. God is telling you, I have given. இங்கிலீஷ் வாசிக்கிறேன் பிள்ளைகள் வந்தபடியால, he that believeth on the Son has, look at the tense, has everlasting life. And he that believeth not the Son shall not see life, but the wrath of God abideth in him. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை தான். இது சோ சிம்பிள். நான் சொல்றேன் 99.9 கிறிஸ்தவனுக்கு இந்த சத்தியம் தெரியாது. they don't know but they are talking now. கிறிஸ்தவம் என்றாலே right now you have an eternal life. Not you are going to have, not you are going to be nice, you going to be a nice person, one day God will give you eternal life. Right now you have eternal life. இதை பிலீவ் பண்ணினால் நீங்க இந்த வருத்தத்தோட வந்தாலும் you will go without any sickness. In the name, I believe it. I am praying for so many hundreds of people all over the world. Miracles happening left, right and center. Because when they believe, I have an eternal life. I have right now. And மரணம் மேற்கொள்ள முடியாது, வியாதி வருத்தங்களால் செத்துப்போம். You will be a different person. சாதாரண லோக்கல் சாதாரண சனத்தை விட you will be extraordinary. நீங்க சூப்பர் ஹியூமனாக இருப்பீங்க. ரைஸ் அதுக்கு தான் ஜேசு வந்தார். ரைட். இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நாங்கள் ப்ரே பண்ணிட்டு ஜோன் நீங்கள் ரெடியாங்க. 1 John, 1 John, where is 1 John? 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் இது தரப்போறாரா இல்ல, தந்த ஒரு காலத்தை தருவாரா இல்ல, ஒரு காலம் தந்த பாஸ்டா, past tense அல்லது future tense present tense present tense right now. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் எழுதியிருக்கிறாரா? உங்களுக்கு இப்பொழுதே நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த தேவ வார்த்தையோடு உடன்படுவோமா? ஒரு ப்ரே பண்ணுவோமா? சொல்லுங்க. ஒரு கருத்தை கேட்டுங்க. சொல்லுங்க. அன்பான இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தையை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீர் எனக்கு இப்பொழுது நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன். சொல்லுங்க. தலையில கவி சொல்லுங்க. இப்பொழுதே எனக்குள் நித்திய ஜீவன் நிரம்பி போயிருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க. அவர் கோடா இருப்பதனால் என்னை விட அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுதே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அன்பின் தகப்பனே, நீர் அனுப்பிய நித்திய ஜீவனை நான் எனக்குள் பெற்றுக்கொண்டு விட்டேன். இன்றிலிருந்து எந்த மரணமோ, எந்த வியாதியோ, எந்த வருத்தமோ
எந்த பிசாசின் கிரியைகளோ என்னை அழிக்க முடியாது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் ஒரு பொழுதும் கெட்டு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இதுதான் சத்தியம். இன்றைக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் the truth. மற்றபடி வயிற்றுக்கு குத்துது சாப்பிடும் கிடக்குறா பச்சை பொய். If you are saying anything against this word of God, you are a bloody liar. பொய் சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில நல்லா இருப்பேன்டா forget. என்ற பொய்யுக்கு தகப்பன் பிசாசை இரவும் பகலும் கட்டி பிடிச்சோண்டீங்கன்னா வாழ மாட்டீங்க, உய்ய மாட்டீங்க. பட் இந்த வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து விட்டேன். ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். அன்றியும் 5:20 அன்றியும் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? அந்த வசனத்தின்படி say I have understanding. இந்த வார்த்தை சொல்றது உங்களுக்கு புத்தியை தந்துட்டாரா? இல்ல நான் சின்ன படிக்க மாட்டேன், எனக்கு அது ஏறாது, மேத்ஸ் சரி வராது, இது ஃபெயிலியர் சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் I have given you the mind, I have given you the understanding, right? அவர் நமக்கு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அறிவோம், இந்த அறிவு, இந்த நாலேஜ் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். எங்க இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே இருக்கிறோமா? இது எத்தனை கிறிஸ்டியனுக்கு தெரியுமா? தெரியாது. வாருமையா ரங்குமையா அவர் வந்தார் ஏறினார் என்று பேக்கராக சொல்றாங்க. சண்டே சண்டே தொடங்கிடுவாங்க. நம்ம God is inside you. You are inside God right now. Look at this. நமக்கு புத்தியை தந்தார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். And we know that the Son of God has come. அவர் வந்தார் and has given us an understanding. உங்களுக்கு understanding, அந்த knowledge தாரா, அந்த ability தாரா. He has given you understanding that we may know that is true. அதான் சத்தியம், அதான் உண்மை. That's true. And we are in him. உங்களோட அட்ரஸ் எங்க கேட்டா you are in Christ. எத்தனை கிறிஸ்டியனுக்கு தெரியுமா? தெரியாது. You are in Christ and he is in you and you are in him. Oneness with God called Christianity. இத மிஞ்சினது எல்லாம் செத்த மதம். 1000 வருஷம் போனாலும் ஒற்று பிரயோசனம் இல்லை. கவனிச்சுக்கணும், இதான் உங்களை விடுவிக்கிற சத்தியம். And we are in him, that is true, even in his son Jesus Christ. This is the true God and eternal life. The God himself is an eternal life and he has filled you with himself. That's why you have eternal life right now. Hallelujah. என்னோட சேர்த்து சொல்லுங்க, இப்பொழுதே நான் eternal life எனக்குள்ளே கொண்டிருப்பதனால் எந்த வியாதியோ, எந்த வருத்தமோ, எந்த அழிவோ, எந்த ஆக்சிடென்டோ, எந்த பேட் திங்ஸோ இந்த வாழ்க்கையில நடக்காது. It will never ever take in my life in the name of Jesus. Hallelujah. This is இப்ப பேசுறதா you are saying the truth. அது மிஞ்சினதெல்லாம் பொய்க்கு போனா அடிதான் படிப்பாய். வாங்க பாஸ்டர் ஜோன் பிரைஸ் பண்ணுவோம். எதுக்கு பிரைஸ் பண்ணுவோம் என்றால் அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். He has given you an eternal life right now. Hallelujah. 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 இப்படி இலவசமாய் மரணத்தை வென்ற eternal life உங்களுக்கு தந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? Thank you Lord. Thank you. Thank you Lord. Hallelujah. அவரை கொண்டாடுவோம். We celebrate him and we thank him. We keep thanking forever. Hallelujah. Hallelujah.